வந்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்குவோமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு ஒரு எண்ணம் வருகுது. ஆனாலும் சில நேரங்கள்ல நான் யோசிக்கிறேன், எப்ப சரி நான் நாட்டுக்கு போயிட்டு என்ற குழந்தையோட சரி வந்துட்டு ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு என்ன அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து தடை செஞ்சு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி. நபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். நல்லவனா வாழுங்க. ஆனா ரொம்ப நல்லவனா வாழாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தயவு செய்து வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னைக்கு லைக் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்ல. வந்துட்டு ஒரு நண்பருடைய ஒரு உண்மையான சம்பவம் ஒண்ணு தான் நான் இவ்விடத்துல சொல்லப் போறேன். அந்த நண்பர் என்னோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே என்னாலயும் பேச முடியல. இந்த நண்பருடைய சப்ஜெக்ட்ட என்னால பேச முடியல. காரணம் என்ன தெரியுச்சுன்னா, அந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு நிலைமை. சொல்ல முடியல. நான் சொல்லும்போதே என்னுடைய கண்ணு கூட கலங்குது. அது மட்டும் இல்லாம அந்த நண்பருடைய விருப்பத்தோட தான் இந்த வீடியோ பதிவு. ஆனா ஊரையோ, பேரையோ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம் சொன்னா, அந்த நண்பர் குவைத்ல இருக்கிறாரு. அநேகமா அந்த நண்பரும் இந்த வீடியோ பார்ப்பாரு. குவைத்ல இருக்கிறாரு. அவரு சும்மா சர்வசாதாரணமா 7 வருடங்கள் ஆகுது. இந்த குவைத்துக்கு அவரு 7 வருடங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட அவருடைய குழந்தைக்கு கூட 8 வருடங்களாக போகுது. எப்படின்னு சொன்னா, அவருடைய குழந்தை பொறந்து 7 மாதத்துல அந்த நபர் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள பூர்த்தி செய்றதுக்காக இந்த குவைத் நாட்ட நோக்கி வந்திருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறமா சில காலங்கள் ஒரு 1 வருடம், 2 வருடம் இப்படி காலங்கள் போகும்போது, மனைவியின் பக்கத்தால இருந்து சில அழுத்தங்கள் வருகுது அவருக்கு. எப்படின்னு சொன்னா குடும்பத்துல இன்னும் சில தேவைகள் இருக்குது. இந்த வீடியோ முழுமையா பாருங்க, முழுமையா பாருங்க. குடும்பத்துல சில தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன நாட்டுக்கு போக விடாமலுக்கு, அப்படியே வெளிநாட்டிலேயே சம்பாதிக்க வச்சு, அந்த பணத்துல அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு, அந்த மனிதன் 7 வருடங்களா தன்னோட குழந்தைய தூக்கவும் இல்ல, தன்னோட மனைவியோட சந்தோஷமா வாழவும் இல்ல. 7 வருடங்களா அவருடைய வாழ்க்கை வீணா போன நிலைமையில அவரு இருந்து கொண்டிருக்கிறாரு. என்னோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு. அவரு நெறைய விடயங்கள் சொல்லியிருந்தாரு. நெறைய விடயங்கள் அவருடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நிலைமை நடந்துட்டு இருக்குது. சில நேரங்கள்ல நான் தற்கொலை செஞ்சுக்குவோமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு ஒரு எண்ணம் வருகுது. ஆனாலும் சில நேரங்கள்ல நான் யோசிக்கிறேன், எப்ப சரி நான் நாட்டுக்கு போயிட்டு என்ற குழந்தையோட சரி ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்ன அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து தடை செஞ்சு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி, அவரு நெறைய விடயங்கள் சொன்னாரு. இனி அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்க, அதுக்கப்புறமா நான் அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், "நண்பா, நீங்க உங்களோட வாழ்க்கையில இவ்வளவெல்லாம் பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களோட மனைவிக்கு பயத்துல இருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய மனைவியுடைய குடும்பத்திற்கு பயத்துல நீங்க இந்த மாரிக்கு உங்களோட வாழ்க்கைய தியாகம் செஞ்சு வெளிநாட்டுல சம்பாரிச்சு கொண்டிருக்கிறீங்களான்னு" சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, அதுதான் மிகவும் உண்மையிலே வியப்பான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா அவருடைய மனைவியுடைய சகோதரர்கள், அதனால அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்றதுக்காக வேண்டி, இவர் இவருடைய வாழ்க்கையை இழந்து 7 வருடங்களாக இந்த குவைத் நாட்டில இருந்து கொண்டிருக்கிறாரு. சரியா? நான் அவருடைய மனைவியுடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பிமார பார்த்து கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். "டேய், நீங்க உங்களுக்கும் இடுப்புல வழக்கம் இல்லாமலுக்கு, உங்களுடைய உங்களோட சகோதரிய ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு வச்சு, அந்த மனுஷன உங்களோட சகோதரியோட வாழ விடாமலுக்கு நீங்க காலமெல்லாம் அந்த மனுஷன வெளிநாட்டுல வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்கல்லாம் கேவலம் கெட்ட ஜாதிகள். சரியா?
கேவலமான ஜாதிகள், கேவலமான பொழப்பு. இந்த பொழப்ப விட நல்லம் உங்களுடைய மனைவி மக்கள வந்துட்டு வேற மாரிக்கு குடுத்து சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மனிதன் பேசும்போது என்ட உள்ளத்திலே அப்படி ஒரு வெறி ஒண்ணு வந்துச்சு. நீ எல்லாம் எனக்கு மட்டும் கிட்ட இருப்பாய்ன்னு சொன்னா, நான் உன்ன வந்துட்டு என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனாலும் நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னவன் வந்து, "நண்பா, உங்களுக்கு இப்படியான ஒரு மனைவி உண்மையிலேயே தேவல்ல. இல்லையா? இப்படியான ஒரு மனைவி உங்களுக்கு தேவல்ல." அந்த நண்பர் வந்துட்டு எப்ப நாட்டுக்கு போறதுக்கெல்லாம் முயற்சி செய்றாரோ, அந்த டைம் எல்லாம் வந்து அவருடைய மனைவி வந்துட்டு வேற வேற மாரி, அதாவது தற்கொலை முயற்சிகள் இப்படியான தகவல் எல்லாம் வந்துட்டு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "அப்ப நீங்க ஏன் இன்னும் பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னு?" அதுக்கப்புறமா தான் அந்த நண்பர் சொன்னாரு, "இல்ல நண்பா, சில நேரங்கள்ல வந்துட்டு நான் நாட்டுக்கு போற சமயத்துல அவங்க வந்துட்டு தற்கொலைகள் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, வந்துட்டு அது எனக்கும் ஒரு பிரச்சனையா வந்து சேரும் இல்லையா? அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்துட்டு நாட்டுக்கு போகாமல் இன்னமும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன், "நண்பா, உங்களுக்கு இப்படியான மனைவி ஒண்ணு உங்களுக்கு தேவையில்ல. காசுக்காக மட்டும் உங்களோட வாழ்ற மனைவி வந்துட்டு உங்களுக்கு தேவையில்ல. அதனால வந்து நீங்க வந்துட்டு அந்த மனைவிய வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய பள்ளி நிர்வாகங்கள் இருக்கும். அந்த நிர்வாகத்தோட வந்துட்டு தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க. பேசி வந்துட்டு அந்த நிர்வாகத்துக்கிட்ட வந்துட்டு உங்களோட முறைப்பாடுகள சொல்லுங்க. சொல்லி வந்துட்டு அதுக்கேத்த ஒரு தீர்வ நீங்க எடுங்க. இல்லாட்டி வந்துட்டு இந்த மனைவிய வந்துட்டு விட்டு தொலையுங்க. உண்மையிலே தான் இப்படியான மனைவிகள் தேவையில்ல இல்லையா? இப்படியான மனைவிகள் தேவையில்ல." இப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நண்பர் சொன்னாரு, "நண்பா, நான் வந்துட்டு எந்த விதமான ஒரு தவறும் செய்யறல்ல. ஒரு சிகரெட் கூட வந்துட்டு நான் பாவிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால தான் நான் சொன்னேன், நல்லவனா வாழுங்க. ஆனா ரொம்பவும் நல்லவனா வாழ்ந்துறாதீங்க. காரணம், ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவன புடிக்காது. ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவன புடிக்காது. ஒரு சில பெண்களுக்கு ரொம்பவும் கெட்டவன புடிக்காது. இப்படின்ற காலப்போக்குல தான் இந்த சமுதாயம், இந்த சமூகத்துல வந்துட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? சில பெண்களுக்கு புடிக்கும் எப்படியான நபர்கள்ன்னு தெரியுமா? சில பெண்களுக்கு நல்லா தண்ணிய போட்டுட்டு, தேவையில்லாத போதைப் பொருட்கள பாவிச்சுட்டு, அது பண்ணிட்டு, இப்படி இருக்கிறவன வந்துட்டு சில பெண்களுக்கு புடிக்கும். சில பெண்களுக்கு வந்துட்டு போதை வஸ்துக்கள் எதுவும் பாவிக்காத நபர்கள், அப்படியான நபர்கள வந்துட்டு சில பெண்களுக்கு புடிக்கும். இன்றைக்கு வந்து அதிகமான பெண்கள் வந்துட்டு அழக நோக்கியும், காசி பணத்த நோக்கியும் இன்றைக்கு வந்துட்டு பெய்த்துக் கொண்டிருக்கிற காலங்களா இருக்குது. எல்லா பெண்களும் இல்ல. ஒரு சிலர், ஒரு சில பெண்கள். நம்ம வந்து இந்த சமூக வலைத்தளத்தில வந்துட்டு பார்க்கிறோம். அதனால வந்து தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் பார்த்துக் கொள்ளணும். இந்த வாழ்க்கை வந்துட்டு எப்பவும் நம்மளுக்கு கிடைக்காது. போனால் வயது மறுகா அந்த வயது வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக் கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். இதனுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.